குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெஸ்டாரண்ட் போனால் பன்னீர் ரெசிபீஸை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி வீட்டிலேயே செஞ்சாலும் பன்னீர் மேக்ஸிமம் எல்லாருமே வாங்கி தான் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே பன்னீர் எப்படி பண்ணலாம், அது எப்படி 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 லிட்டர் பால் எடுத்துகிட்ருக்கேன். 2 லெமன் புழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். எந்த பால் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், பசும்பால் இல்லை பேக்கெட் பால். ஆக்சுவலாக என்னென்னா எவ்வளோ பாலோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு பன்னீரோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் பசும்பால் தான் இன்றைக்கி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பசும்பால் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஹெவி பாட்டமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் இதாக பண்ணலாம். பால் நல்லா கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேலே ஏடு கட்ட விடக்கூடாது, சைடில் ஒட்ட விடக்கூடாது. இப்போ பாலில் இருக்கிற அந்த ஃபேட் ஏடு சைடில் ஒட்டுது இல்லை அடியில் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த மில்க்லேருந்து இருக்கிற ஃபேட் குறைஞ்சிரும். அது குறையாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பன்னீர் நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இது பொங்க விடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், ஃபேட்டு பிரிஞ்சிடக்கூடாது. இப்போ பால்லேருந்து பன்னீரை பிரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸை ஒரு கிளாஸ்லேயோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 200 ml வாட்டரை ஆட் பண்ணிவிடுங்க. இது வச்சு தான் நம்ம பன்னீரை திரிய வைக்க போகிறோம். பால் நல்லா பொங்கி பொங்கி வருது. நான் அதை பொங்க விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இனி போதும், நம்ம பன்னீர் எடுத்துடலாம். ஃபைனலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, லெமன் ஜூஸும் வாட்டரும் கலந்து, அதை ஒரு 1/4 டம்ளர் மட்டும் இந்த பாலில் விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1/4 டம்ளர் விட்டதுக்கப்புறம் இப்போது கரண்டியால் கலந்து கொடுங்க. அப்படியே கலந்து கொடுங்கன்னா லேசாக அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும். இனிமே தான் நீங்கள் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இவ்வளோ நேரம் பிரச்சனை இல்லை, பொங்கி வரும்போது மட்டும் நம்ம கலந்துருந்தா போதும். இனிமேல் பிரியும் போது தான் அடியில் போய் அது ஃபேட் அப்படியே உட்காந்துராமல் இப்போ தான் கை விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரளவு பன்னீர் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்கணும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்படியே கலந்துகிட்டே இருங்க. இப்போ தெரியுதுங்களா, பால் நீத்த மாதிரி தெரியுது பாருங்கள். ஒரு 50% பன்னீர் பிரிஞ்சிடுச்சு. அதனால தான் அந்த பால் அவ்வளோ தண்ணியாக தெரியுது. இது கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வெறும் தண்ணி, அப்புறம் மிச்சம் ஃபுல்லாக பன்னீராக கன்வெர்ட் ஆகணும் நமக்கு. அவ்வளோதான். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பன்னீர் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் பன்னீர் வாங்கவே மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 3 லிட்டர்ஸ் பண்ணுறதுனால, அதாவது நிறைய சப்ஜிலாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும், பன்னீர் ரெசிபிஸ் நிறைய பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் 3 லிட்டர் பால் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டுக்காக பண்ணுறீங்கன்னா 1 லிட்டரில் பண்ணால் கூட போதும். 1 லிட்டர் பாலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 115 கிராம்ஸ் 120 கிராம்ஸ் வரைக்கும் பன்னீர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். நம்ம இதில் திரும்பவும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கட்டி கட்டியாக அப்படி பன்னீர் பிரிஞ்சு வந்திருக்கிறது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, டக்கு டக்குன்னு விழுது பாருங்கள். இப்போது மிச்சம் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நம்மகிட்ட இருக்குது, அதை ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ டக்குன்னு நமக்கு பன்னீர் பிரிஞ்சு வந்துடும். திரும்பவும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பன்னீர் நல்லாவே பிரிஞ்சிடுச்சு. இப்போ பிளெயின் வாட்டர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா அப்படி பிளெயின் வாட்டராக இருக்குது, பன்னீர் தனியாக பிரிஞ்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு வடித்தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தை விரித்து வச்சுக்கோங்க. இப்போது பன்னீரை நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இதை அந்த துணியில் கொட்டுங்க. கொட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொட்டுங்க, சூடாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஒன்ஸ் பால்லேருந்து பன்னீர் பிரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் இனிமேல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே அதை எடுத்து இந்த மாதிரி கொட்டிடணும். கொட்டி அந்த பன்னீரை நம்ம பிரித்து எடுத்துடணும். பன்னீர் பால்லேருந்து பிரியும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த டெம்பரேச்சரில் அது இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகி ஹார்டாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அது தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதில் போட்டுருங்க. ஏன்னா அந்த பன்னீர் சூடாக இருக்கும், நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கூட சூடாக இருக்கும். அந்த டெம்பரேச்சரை உடனே நம்ம நார்மலுக்கு கொண்டு வரணும். துணியில் ஃபில்டர் பண்ணிக்கிற பன்னீரை அந்த அப்படியே மூட்டையோடு எடுத்து அந்த ஐஸ் வாட்டரில் நல்லா முக்கி எடுக்கணும். அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சூடாறி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸாக பண்ணணும். இது ஐஸ் வாட்டருங்கிறனால இது ரொம்ப சீக்கிரம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும்.
பன்னீர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா புழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணி எடுத்துட்டேன். இருந்தாலும் இதில் தண்ணி இருக்கும். அது எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு குழிவான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி இன்னொரு பிளேட்டை இப்படி கவுத்து போட்டுருங்க. இப்போது பன்னீர் பண்டில் வச்சு அதோட நாட்டு வந்து இப்படி வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டை இந்த பன்னீர் பண்டில் மேலே வச்சுருங்க. இப்போது இந்த பிளேட் மேலே வெயிட்டான ஏதாவது பொருள் வைக்கணும். என்கிட்ட சின்ன குட்டி கல்லுரல் இருக்குது, அதை தூக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பன்னீரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் அந்த வெயிட்னால் ஃபுல்லாக வழிஞ்சி இந்த கீழே இருக்கிற பிளேட்டுக்கு வந்துடும். 1 ஹவர் இதை அப்படியே விட்டோன்னு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது பண்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது அடியில் எவ்வளோ தண்ணி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பன்னீர்லேருந்து ஃபில்டரான தண்ணி. பன்னீர் பண்டில் மேலே வெயிட் வச்சதுனால பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதுலேருந்து நமக்கு வெளியில் வந்திருக்கு. இப்போது பன்னீர் பண்டிலை பிரித்து பார்த்துடலாம். இதே மெத்தடில் நீங்கள் பன்னீர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பன்னீர் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். பன்னீர் எவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே வெண்ணெய் மாதிரி இறங்குது கத்தி. அவ்வளோ நல்லாயிருக்கு சாஃப்டாக பன்னீர். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? பக்கத்தில் நான் காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த பன்னீரை யூஸ் பண்ணி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் புர்ஜி, ஷாஹி பன்னீர், பன்னீர் பாயசம், பன்னீர் புலாவ், இந்த மாதிரி எண்ட்லெஸ் ரெசிபீஸ் பண்ணலாம். நம்ம நிறைய பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பன்னீர் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த பன்னீர் பீசஸ் போடுங்க. பன்னீர் பீசஸ் முழுங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க. இந்த பன்னீர் வந்து 10 நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லிட்டர் பாலில் எடுத்த பன்னீர் எவ்வளோ வெயிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பிளேட் வச்சு அதோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பன்னீரை வச்சு பார்ப்போம். இப்போது பன்னீர் வச்சு வெயிட் பார்த்துடலாம். 395 கிராம்ஸ், ஆல்மோஸ்ட் 400 கிராம்ஸ் பன்னீர் நமக்கு 3 லிட்டர் பால்லேருந்து கிடச்சிருக்கு. காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்குது. நல்லா ப்யூராக இருக்குது. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி நம்ம சேனலில் பன்னீர் ரெசிபி தான். அது என்ன ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட்டிங் ஃபார் யுவர் நைஸ் கமெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.